யோவானில் தொடர்ச்சியாக இந்த சிலுவை தியான கூட்டத்தில் யோவானில் மாத்திரம்தான் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்து கொண்டு வருவோம். நான் பிரசங்கம் பண்ணுறது அல்லேலூயா, வெறும் யோவானில் மாத்திரம்தான் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆமென். இது என்ன அப்படின்னா ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி, ஒரு தியானம் மாதிரி. அதுவும் குறிப்பாக இயேசு கிறிஸ்து சொல்கிறத மட்டும், இயேசு யார் என்பதை சொல்கிறதை குறித்து தான் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்து வரோம். அவர் என்னவா இருக்கிறாரு சொல்லுங்கள், அவர் என்னவா இருக்கிறாரு. அவர் பாருங்கள் மனுஷனாக வந்தார், அவருக்கு இயேசுன்னு பேர் வச்சாங்க. அவர் ஒரு மனிதன் மாதிரி எல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் இயேசு தன்னை என்ன பண்ணுறாரு, அவர் தன்னை வெறும் மனிதனாக மாத்திரம் இல்லை, அவர் என்னவா இருக்கிறார் என்று அவரே நிறைய காரியங்களை என்ன பண்ணுறாரு சொல்லுவதை நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்து கொண்டு வந்தோம். போன ஞாயிற்றுக்கிழமையே சொன்னேன், என்ன பண்ணேன், இயேசு நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாக இருக்கிறேன். இயேசு தான் வழி. சொல்லுங்கள், இயேசு தான் என்னதுங்க வழி. எதுக்கு வழி அப்படின்னா பிதாவிடத்தில் போகிற வழி, மறுமைக்கு போகிற வழி இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இயேசு தான் மோட்சத்துக்கு போகிற ஒரு வழி இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ பரலோக ராஜ்யம்னு ஒன்று இருக்குது. சொல்லுங்கள், என்ன ராஜ்யம் இருக்குது? அந்த கள்ளன் கூட சொல்கிறான்ல, ஆண்டவரே நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் ராஜ்யத்துக்கு போகும்போது என்னை என்ன பண்ணுங்கள் நினைத்தரலுங்க. அப்போ என்ன பண்ணுது, இம்மைக்கு உரிய ராஜ்யம் ஒன்று இருக்குது, மறுமைக்குன்னு உரிய ஒரு ராஜ்யம் இருக்குது இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அதுதான் நித்திய ராஜ்யம். சொல்லுங்கள், அதுதான் என்னதுங்க நித்திய ராஜ்யம். அதுதான் நித்தியமான உலகம். இது இப்படி பூலோகம் என்பது இருக்குதோ பரலோகம்னு இருக்குது. அந்த பரலோகத்தில் தேவனுடைய ராஜ்யம்னு ஒன்று இருக்குது. அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன பண்ணுறது, இந்த ஆவி என்ன பண்ணணும் போகணும். அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் இந்த ஆவி போகிறதுக்கு இயேசு தான் என்னதுங்க வழி. சொல்லுங்கள், இயேசு தான் வழி. அந்த வழியை காட்டுறதுக்காக தான் என்ன பண்ணார், இங்கே வந்தார் சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னேன், இயேசு சத்தியம். சொல்லுங்கள், இயேசு யாருங்க? ட்ரூத். எல்லாம் இந்த உலகத்தில் நடக்கிற எல்லாமே எதுவுமே சத்தியம் கிடையாது. எல்லாமே ஏன் சத்தியம்? சத்தியத்துக்கு ஒரு பெரிய இருக்குது, மாறாது ஒழியாது அழியாது. சொல்லுங்கள், என்னதுங்க மாறாது ஒழியாது அழியாது. ரெண்டாவது அந்த வார்த்தை என்ன பண்ணோம், சத்தியம் நிறைவேறும். சொல்லுங்கள், சத்தியம் என்ன பண்ணோம் நிறைவேறும். மற்ற எதுவுமே என்ன பண்ணாது நிறைவேறாது. ஆனால் இயேசு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அது மாறாமல் இருக்குது, இன்னை வரைக்கும் அது ஒழியாமல் இருக்குது, அது நிறைவேறுகிறதா இருக்கிறது. அது எந்த காலத்தில் என்ன பண்ணுது, பொய்யே கிடையவே இல்லை. என்னதுங்க பொய்யே இல்லை இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அதில் என்ன பண்ணது, பொய்யே இல்லை. அதை தான் இயேசு சொன்ன, நான் தான் வழி, நான் தான் என்னது சத்தியம், என்னை தவிர வேறு யாரும் என்ன பண்ண மாட்டாங்க சத்தியத்தை சொல்லவே மாட்டாங்க. எல்லாம் சொல்லுவாங்களா, நம்மளை கிண்டலில் சில பேர் ரொம்ப ரொம்ப பேசணும், இவர் பெரிய சத்திய பரரு, என்னது இவர் பெரிய இவர் பெரிய உண்மையை பொய்யே பேச மாட்டார், பெரிய சத்தியவான் இவர் அப்படின்வாங்க. சத்தியம்னா என்னதுன்னா அவ்வளோ பெரிய மார்க் இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இயேசு தன்னை சத்தியம் என்று சொல்கிறார். அப்புறம் இயேசு என்ன பண்ணுறாரு, ஜீவன் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, ஐ ஆம் எ லைஃப் அப்படின்றார். நான் தான் ஜீவன். சொல்லுங்கள், நான் தான் ஜீவன். என்ன பாருங்கள், தாய் தகப்பன் சரீரத்துக்கான உயிரை கொடுப்பாங்க. சொல்லுங்கள், தாயின் தகப்பன் என்ன பண்ணுவாங்க, சரீரத்துக்கான என்ன பண்ணுவாங்க உயிரை கொடுப்பாங்க. ஆவிக்கு, நம்முடைய ஆவி மனுஷன் நோக்கிறான் பாருங்க, இந்த ஆவிக்கு ஜீவனை கொடுக்கிறவர் இயேசு தான். சொல்லுங்கள், இந்த ஆவிக்கு என்னத்துக்குங்க ஜீவனை கொடுக்கிறவர் யார்? இயேசு தான். ஏன்னா நம்ம பிறக்க சொல்லவே ஆவியில் மரித்து பிறக்கிறோம். இப்போது என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு குழந்தையும் பிறக்குது, சரீரத்துக்கான உயிரோடு பிறக்குது. ஆனால் ஆவிக்குரிய ஜீவன் என்ன பண்ணுது, மரித்தவனை தான் என்ன பண்ணுறான் பிறக்கிறான். ஆனால் இயேசு என்ன பண்ணுறாருங்க, அவரை விசுவாசிக்கும் போது, அவரை தேடும் போது, அவரை நம்பும் போது, அவரை ஏற்றுக்கொள்ளும் போது, சவுண்ட் வைங்க, அவரை ஏற்றுக்கொள்ளும் போது என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு மனுஷனையும் மறுபடியும் பிறக்க வைக்கிறார். என்னது பார்ன் அகெயின். என்ன பண்ணுறாரு, மறுபடியும். எந்த விதத்தில்? ஆவியில் பிறக்க வைக்கிறார். சொல்லுங்கள், ஆவியில் பிறப்பது ஆவியாக இருக்கும். ஆவியில் என்ன பண்ணுறாரு, பிறக்க வைக்கிறார். ஆவியில் பிறக்க வச்சு மனுஷனுங்க அந்த நித்திய ஜீவனை என்ன பண்ணுறாருங்க தருகிறார் இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அதுதான் இயேசு என்ன பண்ணுறாரு, ஜீவனாய் இருக்கிறார். சொல்லுங்கள், ஜீவனாய். அவர் மரணத்துக்கு அதிபதி இல்லை, அவர் ஜீவாதிபதி. சொல்லுங்கள், யாருங்க அவர்? இந்த ஆவியில் ஜீவனை கொடுத்துறார். இந்த ஜீவன் நம்ம வாழ்க்கையில் என்ன எப்போ வந்துச்சு அது போகவே போகாது. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க நான் சொல்கிறது? இந்த ஆவியில் ஜீவன் வந்துட்டா என்ன பண்ணாது, ஆவி மறிக்கவே மறிக்காது. சொல்லுங்கள், ஆவி என்ன பண்ணாதுங்க மறிக்கவே மறிக்காது இருந்தால் ஒரு ஆவின்னு சொல்லுங்கள். ஆவி ஜீவன் உள்ளதாக இருக்கும். அப்போது இந்த உலகத்தில் அந்த மறுமைக்கு போகிறதுக்கு அவர் தான் என்னது ஜீவனாக இருக்கிறார். சொல்லுங்கள், அவர் தான் என்ன பண்ணுறாருங்க
ஜீவனாய். இந்த ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்காக தான் இந்த உலகத்தில் வந்தார். வாக்குத்தத்தம் என்னதுங்க? நித்திய ஜீவனை தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு. நித்திய ஜீவனை பெறும்படி தான் என்ன பண்ணார்? தேவன் வந்து அன்பு கூர்ந்தார். அந்த அன்பு என்ன பண்ணுது? நித்திய ஜீவனை தருது. அல்லேலூயா. அன்பு என்ன பண்ணல? மரணத்தை தரல. அன்பு என்ன பண்ணுது? தண்டனையை தரல. அன்பு என்ன பண்ணுச்சு? நித்திய ஜீவனது. நீ என்னென்னக்கு என் கூட இருக்கணும்பா சொல்லுங்க. என்னென்னக்கு என் கூட என்ன பண்ணணும்? இருக்கணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இதை தான் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம். இதை தான் ஞாயிற்றுக்கிழமை. எத்தனை பேர் ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்க? கை தூக்குங்க. வந்தீங்களா? கத்தர் கோடா கோடி தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம். இன்றைக்கி அதை பேஸ் பண்ணி தான் இன்னொரு வார்த்தையை சொல்ல போகிறோம். டைம் இருக்குதா? சரி. 25, 26 யோவான் 11:24. அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும். இயேசு சொல்கிறார் 23. இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழும்பான் என்றார். நான் சொல்ல, உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்றான். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவன் உயிர்த்தெழுவான் என்று நான் என்ன பண்ணுறேன்? அந்த இயேசு சொல்கிற அங்கத்தில் போயிட்டு, எப்பா உன் சகோதரன் உயிர்த்தெழுவான். அப்போ அவளுக்கு சொல்கிறா, இப்போ உயிர்த்தெழ மாட்டான், கடைசி நாளில் ஒரு வாக்கு பண்ணிக்கிறீங்களே, கடைசி நாளில் என்ன பண்ணுவான்? அவன் உயிர்த்தெழுவான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? அவன் இப்போதைக்கு விசுவாசிக்கலை, கடைசி நாளில் என்ன பண்ணுவான்? உயிர்த்தெழுவான்னு சொல்கிறான். அப்போ இயேசு என்ன பண்ணுறான்? 25 எல்லாம் சேர்த்து போவான். இயேசு அவளை நோக்கி, சொல்லுங்கள், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் என்ன பண்ணுவான்? பிழைப்பான். இயேசு சொல்கிறார், நானே ஐஎம் அப்படின்றார். நானும் சொல்ல, நானும் ஒருவன் சொல்ல, நான் தான் அப்படின்றார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எப்படி சொல்கிறாருங்க? நான் தான்ப்பா உயிர்த்தெழுதலும் ஜீவன். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இந்த இடத்துல மரணம் என்ற வார்த்தை இல்லவே இல்லை பாருங்க. பாவம் என்ற வார்த்தை இல்லைப்பா, உயிர்த்தெழுதல். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எந்த இடத்துல ஜீவன் இருக்குதோ அந்த இடத்துல உயிர்த்தெழுதல் இருக்கும். சொல்லுங்க, எந்த இடத்துல ஜீவன் இருக்குதோ அந்த இடத்துல என்ன இருங்க? உயிர். ஏன் சொல்கிறார்? அவனை பார்த்து, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். இருந்தால் ஒரு ஆமேன். அப்போ சொல்கிறாரு, உன் சகோதரன் நான் ஜீவனாக இருக்கிறப்பட இப்போதே உயிர்த்தெழுவான். சொல்லுங்கள், இப்போதே என்ன பண்ணுவான்? உயிர்த்தெழுவான் என்று சொல்ல. இதை நீ விசுவாசிக்கிறையான்றார். உயிரோடு கூடந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் அறியாமல் இருப்பான். இதை விசுவாசிக்கிறியான்றார். அடுத்த வார்த்தை சொல்கிறார். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு? இம்மைக்கான இப்போ உயிர்த்தெழ போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? சொல்கிறார். கவனிங்க, முதல் 25 சொல்லிட்ட பிறகு முதல்ல என்ன சொல்கிறாரு? இப்போது அவன் என்ன பண்ண போகிறான்? உயிரோடு கூட எழுப்ப போகிறான். இதை நம்புறேன். நீ கடைசி நாளில் சொல்கிறேன், நான் என்ன சொல்கிறேன்? இப்போவே அவன் உயிரோடு கூட எழுப்ப போகிறான், இது நம்புறியான்றார். அதுக்கப்புறம் அடுத்த வார்த்தை கேட்குறாரு, நீ உயிரோடு இருக்கிறீங்களே, நீங்கள் என்னை விசுவாசா என்னைக்கும் என்ன பண்ண மாட்டீங்க? மரிக்காம இருப்பீங்க அப்படின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். உயிரோடு கூட இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் மரியாமல் இருப்பான். ஹல்லேலூயா. இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்போது முதல் வசனம் கவனிங்க. முதல் வசனம் மரித்த பிறகு உயிரோடு கூட எழும்புறது. சொல்லுங்கள், மரித்த பிறகு இயேசு அவனை 3ஆம் நாள்லேயும் எழுப்பார், கடைசி நாள்லேயும் என்ன பண்ணுவார்? உயிரோடு கூட எழுப்புவார். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். சொல்லுங்கள், அப்பயே அவனை உயிரோடு எழுப்புவார், கடைசி நாள்லேயும் என்ன பண்ணுவார்? உயிரோடு. அவன் என்ன கடைசி நாளில் தான் நடக்கன்றான். இயேசு சொல்கிறார், அப்பயும் எழுப்பார், கடைசி நாளிலும் உயிரோடு இருப்பார். அப்போ பாருங்கள், இயேசுவால் எப்போ ஒன்றா ஒருத்தரை உயிரோடு கூட எழுப்ப முடியும். சொல்லுங்கள், எப்போ ஒன்றா உயிரோடு கூட எழுப்ப முடியும். அதனால தான் பண்ணுங்க, இன்றைக்கு கூட என்ன பண்ணுறாங்க? கடைசி நாள் கூட சில நேரத்தில் செத்துவங்களெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? நிறைய பேர் ஊழியக்காரங்க என்ன பண்ணுறாங்க? உயிரோடு கூட எழுப்புறாங்க. அருமையான இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு ஊழியக்காரர் 13 பேரை ரெக்கார்டாக அரசாங்கத்தினால் மருத்துவங்கள் என்று சொல்லப்பட்டு சர்டிஃபிகேட் கொடுத்த 13 பேர் என்ன பண்ணுறார்? உயிரோடு கூட எழுப்பி தன்னுடைய ஊழியத்தில் பெரிய அற்புதத்தை செஞ்சார். ஹல்லேலூயா. இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு ஊழியக்காரர். ஹல்லேலூயா. 13 பேரை
இங்கேயும் நிறைய சொல்கிறாங்க. அது எந்தபடி ரெக்கார்டுகள்லாம் இல்லை. டிஜிஎஸ் தினகரன் கூட நிறைய சொல்லியிருக்கிறாரு, நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் ரெக்கார்டபுளாக என்னன்னு சொல்லிட்டு அது தெரியல. ஆனால் லிட்ரலாக செத்து போனவங்கள என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் உயிரோடு கூட எழுந்திருக்கிறாங்க. ஏன்னா அது இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இயேசு தான் உயிர்த்தெழுதல். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்கள். இயேசுவை விசுவாசிக்கும் போது என்ன பண்ணுவார், அவர் உயிரோடு கூட என்ன பண்ணுறாரு, எழுப்புறாரு. இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அப்போது இயேசு உயிரோடு கூட எழுப்புறார். அது எப்போ அப்படின்னா, மரித்தவங்களை இப்பயும் அவரால் எழுப்ப முடியும். கடைசி நாளில் என்ன பண்ண முடியும், எழுப்ப முடியும். அவர் வரும்போதும் எழுப்ப முடியும், இப்பயும் என்ன பண்ண முடியும், அவரால் எழுப்ப முடியும். ஏன்னா இயேசு ஜீவனாக இருக்கிறபடினால எப்போ வேணால் உயிரோடு கூட எழுப்ப முடியும். சொல்லுங்கள், எப்போ வேணால் உயிரோடு கூட எழுப்ப முடியும். ஸோ இந்த உயிர்த்தெழுதல் என்ன சொல்லுது, இந்த என்ன மாதிரி உயிர்த்தெழுதல் சொல்லுங்கள், இது என்ன மாதிரி உயிர்த்தெழுதல்? இந்த 25 சொல்கிறது சரீர பிரகாரமாக என்ன பண்ணுறது, மரிக்கும் போது சரீர பிரகாரமாக உயிரோடு கூட என்ன பண்ணுறது, எழுப்புறது. சொல்லுங்கள், சரீர பிரகாரமாக உயிரோடு கூட எழுப்புறது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். சரீரத்தை என்ன பண்ணுது, சாக விடாமல் சரீரத்தையோடு கூட என்ன பண்ணுது, உயிரோடு கூட எழுப்புவது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். 26 சொல்கிறார், உயிரோடு கூட இருக்கிறவன். சொல்லுங்கள், இப்போ நீங்களாம் எப்படி இருக்கிறீங்க, செத்து போய்க்கிறீங்களா, உயிரோடு இருக்கிறீங்களா? இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? இப்போ நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? சொல்லுங்கள், இயேசுவை விசுவாசிக்கிறீங்க. இயேசுவை விசுவாசிக்கிறபடியால் கர்த்தர் சொல்கிறார், உயிரோடு கூட இருந்து விசுவாசிக்கிறவன் என்ன பண்ணுவான் சொல்லுங்கள், என்றென்றைக்கும் ஆமென் ஹல்லேலூயா. உயிரோடு கூட இருந்து என்னை விசுவாசிக்கிறேன், என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான் என்று விசுவாசிக்கிறியா? இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் உயிரோடு கூட இருக்கிறீங்க, நீங்கள் நான் விசுவாசிக்கிறேன், இந்த வசனத்தின்படி நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எப்பா எனக்கு சாவு இல்லை அப்படின்னு சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையா? இந்த வசனத்தை ப்ளைனாக படித்து அப்படி தானே இருக்குது, அப்படி தானே இருக்குது. எத்தனை பேர் டவுட்டாக சொல்லுங்கள், டவுட்லாம் சொல்லுங்கள். கர்த்தர் என்ன சொல்கிறார் இந்த இடத்துல, மறியாமல் இருப்பான் அப்படின்னு சொன்னோன்னோ, இன்னொரு இடத்துல சொல்லுது, மனுஷன் ஒரு தரம் பிறப்பதும் ஒரு தரம் மரிப்பதும் மனுஷனுக்கு என்ன பண்ணுது, எழுதப்பட்டு இருக்குது. அப்போ இந்த வசனம் எப்படி நிறைவேறும்? இந்த வசனம் என்ன பண்ணாது, நிறைவேறவே இந்த வசனம் சொல்லிட்டு இந்த வசனம் என்ன பண்ணாது, நிறைவேறாத போயிடும். ஆனால் இது என்ன சொல்லுது கவனிங்க, இது என்ன சொல்லுது அப்படின்னா, உயிரோடு கூட என்று விசுவாசிக்கிறவன் என்ன பண்ணுவான், மறியாமல் இருப்பான் என்று சொல்கிறது. சரீரத்தை சொல்லலை, முதல்ல சரீர உயிர்த்தெழுதலை சொல்கிறாரு, ரெண்டாவது சொல்கிறது ஆவிக்கான நித்திய ஜீவனை சொல்கிறார். சொல்லுங்கள், ஆவிக்கான நித்திய ஜீவனை சொல்கிறார். என்றென்றைக்கு மறியாமல் இருப்பேன்னா, நீங்கள் உயிரோடு கொடுத்து என்றென்றைக்கு மறியாமல், எது மறிக்காமல் இருக்கன்னா, சரீரம் மறிக்கும், ஆவி மட்டும் என்ன பண்ணாது உங்களை. எப்போ இயேசுவை விசுவாசிச்சிங்களோ உன் ஆவி என்ன பண்ண, இனிமேல் மறிக்கவே மறிக்காது. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஹல்லேலூயா. உன் ஆவி என்ன பண்ணாது, உயிரோடு கூட இருந்து விசுவாசிக்கிற என்றென்றைக்கு என்ன பண்ணீங்க, மறியாமல் இருப்பான் அப்படின்னு சொல்லி, அதுக்கு தான் அவர் ஆமாண்டவர் என்ன சொல்கிறார் முதல்ல, உயிரோடு கொடுத்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான், இதை நீ விசுவாசிக்கிறியா அப்படின்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. இருந்த ஒரு ஆமென். உன்னுடைய ஆவி என்ன பண்ணாது, இனிமேல் என்ன பண்ணாது, மறிக்காது. சொல்லுங்கள், ஆவி என்ன பண்ணாது, எப்போ இயேசுவை விசுவாசிக்கிறீங்களோ அவங்கள ஆவி மறிக்காது. அதனால தான் இயேசு சொல்கிறார், என்னை விசுவாசிக்க நித்திய ஜீவன் தரேன். இயேசு என்ன பண்ணுற, நித்திய ஜீவனை எங்கே தந்துடுறாருங்க, எங்கே தந்திருக்கிறாரு? சரீரத்துக்கு தந்திருக்கிறாரா? உன்னோட ஆவிக்கு தந்திருக்கிறார். இருந்தால் ஒரு ஆவின்னு சொல்லுங்கள். உன்னோட ஆவிக்கு தந்திருக்கிறபடினால இந்த ஆவி என்ன பண்ணாது, மறிக்கவே மறக்காது. இருந்தால் ஒரு ஆமை. ஏன்னா அவர் தான் உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறார். அந்த ஜீவனை எங்கே கொடுத்துட்டார், உன் ஆவியில் வச்சுட்டார், உன்னை உள்ளான மனசில் வச்சுட்டார். உன் ஆவி என்ன பண்ண போகுது, இனிமேல் மறிக்க போகிறது கிடையாது. சொல்லுங்க, ஆவி என்ன பண்ண, உன்னிமேல் மறிக்க போகிறது கிடையாது. இப்போ பாருங்கள், அதனால தான் இந்த ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் இந்த உயிரோடு இருக்கும்போது. சொல்லுங்கள், இந்த ஜீவனை என்ன பண்ணோம், இந்த உலகத்தில் நிறைய மனுஷன் இருக்கிறாங்க, அவங்களுக்கு உயிர் இருக்குது, அவங்களுக்கு ஜீவன் இல்லை. அதனால தான் அவங்க மரித்தவர்களாக இருக்கிறாங்கன்றது. சொல்லுங்கள், அவங்க என்ன பண்ணுறாங்க, மரித்தவர்களாக என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. நீங்களும் நானும் என்ன பண்ணுறோம், மறுபடியும் பிறந்திருக்கணும். எந்த விதத்தில், அவனுடைய ஆவியில் உள்ளான மனுஷனில் நித்திய ஜீவனை பெற்று பாவம் மன்னிக்க பெற்று இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். பாவத்தை என்ன பண்ணுறாரு, மன்னிக்க பெற்று நமக்கு நித்திய ஜீவனை ஆவியில் கொடுத்துக்கிறாரு. உன்னுடைய ஆவி என்னுடைய ஆவி என்ன பண்ணாது, இனிமேல் மறிக்கவே மறிக்காது.
இருந்த ஒரு ஆவிக்கு சாவே இல்லை. இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அவங்க உள்ளத்தில் இருக்கிற ஆவி பாரு மரிச்சு இருக்குது. அந்த மரித்த ஆவி மீண்டும் என்ன பண்ணுது, நரகத்துக்கு போய் நித்திய மரணத்துக்கு போயிடும். அவங்க ஆவியெல்லாம் எங்கே போயிட்டாங்க, நித்திய மரணத்துக்கு என்ன பண்ணோம், பாதாளத்துக்கு போயிடும். அதுக்கப்புறம் அது வெளியவே என்ன பண்ண முடியாது, வரவே முடியாது. அதுதான் பயங்கரமான கொடூரம். அதனால தான் உயிரோடு இருக்க சொல்லோ இந்த உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக்கணும், தன் ஜீவனை நஷ்டப்படுத்திக்கினா என்ன பண்ணாது, அவனுக்கு வர வேண்டிய அந்த ஜீவனை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்துக்கிற அந்த ஜீவனை வாங்காமல் பெற்றுக்கொள்ளாமல் போனால் அவனுக்கு ஒன்றும் லாபமே இல்லை. இருந்தால் ஒரு ஆமேன். அதனால தான் சுவிசேஷம் சொல்லணும். சுவிசேஷம் ஏன் சொல்லணும் அப்படின்னா, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும்போது இயேசுவை விசுவாசித்து இந்த நித்திய ஜீவனை என்ன பண்ண வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் நம்மளையும் முன்னே என்ன பண்ணிக்கிறாரு, வச்சிருக்கிறார். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அப்போ இயேசு உயிர்த்தெழுதலும் ஜீவனும் உடையவர். சொல்லுங்கள். அவர் சரீர பிரகாரமாக உயிரோடு எழுப்பிக்கிறாரு. இப்போ நம்மளை என்ன பண்ணிக்கிறாரு, முதல்ல எந்த இடத்துல உயிரோடு கூட எழுப்பிக்கிறாரு சொல்லுங்கள். சூப்பர் பார். ஆவியில் முதல்ல உயிரோடு கூட எழுப்பியிருக்கிறார். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? எபேசியர் 2 என்ன சொல்லுது, வாசிங்க. எபேசியர் 2 எபேசியர் 2 9 8 வாசிங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த உங்களை என்ன பண்ணாரு, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த உங்களை என்ன பண்ணாரு, எல்லாம் சொல்லுங்க, உயிர்ப்பித்தார். மேல இன்னொரு வசனம் அது படியுமா அப்படியே. அப்புறம் அக்கிரமங்களினாலும் முற்காலத்து அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசு விரும்பிகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களை போல கோவாக்கினி பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த நம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். பாருங்க, 1ல அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த சொன்னாரு. திருப்பி 5ல சொல்ல அக்கிரமங்களினால் மரித்திருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட என்ன பண்ணாரு, உயிர்ப்பித்தார். இருந்த ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்போ ஆவியில நம்ம பிறந்திருந்த போது அக்கிரமங்களினால் மரிச்சிருந்தோம். மறுபடியும் பிறகு கிறிஸ்துவ என்ன பண்ணார், நம்மளை உயிர்ப்பித்துட்டார். இருந்த ஒரு ஆமேன் சொல்லுங்க. முதல்ல நம்மளை ஆவிக்குரிய பிரகாரமாக உயிர்ப்பிச்சிட்டார். ஆவிக்குரிய பிரகாரமாக நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டோம். நாம் ஆவிக்குரிய பிரகாரமாக மரித்திருந்தோம். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஹல்லேலூயா. இதை தான் யோவானில் ஒரு பிறப்பை குறித்து சொல்லுது. இதை தான் என்ன பண்ணுது, ஒரு பிறப்பை. இப்போ முதல்ல நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டனுமே உங்களுக்கு ஒரு உயிர்த்தெழுதல் உண்டாயிடுச்சு. என்ன உயிர்த்தெழுதல் உண்டாயிடுச்சு? ஆவிக்குரிய பிரகாரமாக மரித்திருந்த உங்களை என்ன பண்ணிட்டாரு, உயிர்ப்பித்துட்டார். எத்தனை பேருக்கு விளங்குது? திருப்பி உயிரோடை வச்சுட்டு திருப்பி இந்த ஆவியை சாகடிப்பாரா? ஆவியை சாகடிப்பாரா? அவர் உயிர் தெரிந்ததுன்னா உயிர் தெரிந்தது தான். அது என்னன்னைக்கு ஜீவனாக இருக்கும். விளங்குறவங்களா ஒரு ஆமேட் சொல்லுங்கள். நல்லா புரிஞ்சுங்க. இந்த சத்தியெல்லாம் நீங்கள் புரிஞ்சிட்டா அசைக்க முடியாத கிறிஸ்தவராக மாறிடுவீங்க. அதிருதிட்டு சொல்லுவீங்க. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அக்கிரமங்களாம் இப்போ ஃபஸ்ட்டு இயேசு ஏற்றுக்கொண்டு என்ன உண்டாயிடுச்சுங்க, அதை தான் ஞானஸ்தானத்தில் காட்டுறோம். என்ன காட்டுறோம்? இப்படி பாவத்துக்கு மறித்து நீதிக்கு என்ன பண்ணுறோம், பிழைச்சிருக்கிறோம். பாவத்துக்கு மறித்து நீதிக்கு உயிர்த்தெழுதலில் நம்ம என்ன பண்ணுறோம், கொலோசியரில் சொல்லுது, ரோமரில் என்ன பண்ணுது, நமக்கு 6ஆம் அதிகாரத்தில், கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் என்ன பண்ணுவாங்க, இவங்களாம் பாடம் எடுப்பாங்க யாருக்கு, ஞானஸ்தானம் எடுக்கிறவங்களுக்கு. இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். நீங்கள் மரித்தவராக இருக்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஞானஸ்தானத்தோடு அவரோடு கூட என்ன பண்ணுறீங்க, உயிர்ப்பிக்கப்படுகிறீங்க. எந்த விதத்தில் உயிர்ப்பிக்கப்படுறீங்க? ஆவியில். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். விளங்குறவங்களா ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு நித்திய ஜீவனுக்குது. உலக மக்களும் நீங்களும் ஒன்று கிடையாது. நீங்கள் உயிர் உள்ளவங்க, அவங்க செத்து போனுருங்க. நீங்கள் இயேசுவை விசுவாசித்து உயிர் தெரிந்துட்டீங்க ஆவியின் பிரகாரமாக. இந்த ஆவி என்ன பண்ணாது, இனிமேல் மறிக்காது. இது நித்திய ஜீவனுடையதாக இருக்குது. இது நித்திய ஜீவன் உடையவனா இப்பயே என்ன பண்ணுது, இந்த சரீரத்தில் இருந்துன்னே இருக்கிறபடினால இந்த சரீரத்துக்கும் அந்த தோஷம் சரீரத்துக்கும் அந்த எஃபெக்ட் பிடிச்சிது. அதனால தான் என்ன பண்ணுறாரு,
இந்த சரீரத்தையும் என்ன பண்ணக்கூடாது, சாகப்படக்கூடாதுன்ட்டு இந்த ஆவியை திருப்பம் கொண்டு வரும்போது திருப்பம் இந்த சரீரம் என்ன பண்ணுது, தேடி போய் இது என்னுடைய சரீரமாச்சே, இது நான் வாழ்ந்த சரீரமாச்சேன்னு சொல்லி என்ன பண்ணுது, அங்கேருந்து வந்து என்ன பண்ணுது, இந்த சரீரத்தையும் என்ன பண்ணுது, உயிரோடு கூட எழுப்பிட்டு போயிடுது. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க நான் சொல்கிறது? ஹல்லேலூயா. விளங்குறவங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இப்போ ஆவியில் நித்திய ஜீவனுக்குது, உயிர் தெழுதலுக்குது இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இயேசு உயிரோடு கூட எழுப்பிட்டார். இனி உங்களை சாகவே விட மாட்டார். ஆவியின் பிரகாரமாக நித்திய ஜீவன் உடையவர்களாக நீங்களும் நானும் இருக்கிறோம். கடைசியாக நேற்று சொன்ன அந்த வசனத்தை நம்ம முடிச்சிருவோம். ரீபா காலாக உஷாந்தாலகா தாலாபா. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 7:14 படிச்சிட்டாங்க கால் நைட்டு. 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆமென். ரேசமாடு வசனத்தை டச் பண்ணிட்டு போகிறோம். நித்திய ஆவியினாலே சொல்லுங்க, அவரை கொடுத்து, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த, சொல்லுங்க, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துனுடைய ரத்தம், சொல்லுங்க, கிறிஸ்துனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு, சொல்லுங்க, ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளுக்கு சுத்திகரிப்பது எவ்வளவு. என்ன சொல்லுதுன்னா இந்த வசனம், அவர் நித்திய ஆவியினாலே பழுதற்ற பலியினாலே தனது ரத்தத்தை சிந்தி உங்களை என்ன பண்ணாரு, மீட்டு எடுத்தார். சொல்லுங்க, மீட்டு எடுத்தபடினால இப்போ இந்த ரத்தம் என்ன பண்ணுதான், உங்களை தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்களை தகுதிப்படுத்திடுச்சான். சொல்லுங்க, தேவனுக்கு ஊழியம் செய்யறதுக்கு. பக்கம் சொல்லுங்க, தேவனுக்கு என்ன ஊழியம், இயேசுவே ஆண்டவர்னு சொல்றதுக்கு. முன்னாடியெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுது, இந்த மனசாட்சி என்ன பண்ணுச்சுங்க, மனசாட்சி என்ன பண்ணுச்சு, செத்து போய் இருந்துச்சு. மனசாட்சி என்ன பண்ண மாட்டேதுல, நாசமாக இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, மனசாட்சியை இந்த எல்லாம் செத்து போனதற்கு எல்லாவற்றுக்கும் கர்த்தர் என்ன பண்ணாரு, சுத்திகரித்து நம்மளை என்ன பண்ணிட்டாரு, மீட்டுட்டார். முன்ன வந்து ஊழியம் செய்யறதுக்கு மனசாட்சி ஒத்து வராது. ஏயா, நீ இவ்வளோ மோசக்காரன், நீ போய் ஊழியம் செய்றியா? ஆனால் அந்த ரத்தம் என்ன பண்ணுது, மனசாட்சியை கூட சுத்தம் பண்ணி நீ ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்மளை என்ன பண்ணிக்குது, மாற்றி இருக்குது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸோ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை என்ன பண்ணுதுங்க, ஊழியம் செய்வதற்கு தகுதி அடைய செய்திருக்கிறது. சொல்லுங்க, ஊழியம் செய்வதற்கு, யாருக்கு ஊழியம் செய்யறதுக்கு, இயேசுவுக்கு ஊழியம் செய்யணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நீ போய் சொல்கிற, இயேசு உன்னை நேசிக்கிறாருப்பா, இயேசு உன்னை அன்பு கூறுகிறாருப்பா, இயேசு உன் பிரியமாகிறாருப்பா, இயேசு கோயிலுக்கு வாங்கப்பா, இந்த பைபிள் படிப்பா, இயேசுக்கிட்ட ஏற்றுக்கொள்ளுப்பா, பாவத்தை விட்டுடுப்பா, சபைக்கு வாவான்னு கூப்பிடுறீங்க. அது ஒரு ஊழியம், அது ஒரு ஊழியம். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு இப்படி சொல்கிறேன்னா எப்படின்னா, அந்த ரத்தம் உனக்குள்ளே வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அந்த ரத்தம் என்ன பண்ணுது, வேலை செய்யுது. அந்த ரத்தம் தான் உன்னை என்ன பண்ணுது, முன்னாடி இருந்த பாவத்தின் வாழ்க்கையிலேருந்து இந்த மனசாட்சியையும் பொல்லாத காரியத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கி இருக்குது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் சொல்லுது, திருப்போம் 10ஆம் அதிகாரம் இதுலேயே 20ஆம் வசனம் சொல்லுது, ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிற. சொல்லுங்க, ரத்தத்தினாலே நமக்கு என்ன பண்ணுது, தைரியம் உண்டாயிருக்குது. எபிரேயர் 10:20 சொல்லுது, என்ன பண்ணுது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளுக்கு என்ன பண்ணுதுங்க, தைரியம் உண்டாயிருக்குது. பக்கத்து சொல்லுங்க, தைரியம் என்ன பண்ணுதுங்க, தேவனுக்கு முன்பாக நிற்கிற தைரியம், பொல்லாத சக்திகளுக்கு முன்பாக நிற்கிற தைரியம். சாத்தான் சொல்லுவான், நீ எல்லாம் ஊழியம் செய்ய வந்துட்டியா, ஹே ஏன் தகுதினால வரலடா, அவர் என்னை தகுதிப்படுத்தினால நான் வந்திருக்கிறேன்டா. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. தேவனுக்கு முன்னாடி அன்றைக்கி நிற்கவே முடியாது. இன்றைக்கி தேவனுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறாரு, ரத்தம் நம்மளை நிற்பதற்கு தைரியம், தேவனுடைய மார்க்கத்தின் உள்ளே பிரவேசிப்பதற்கு தைரியம். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதனால தான் சிலுவையின் ரத்தத்தை நினைவு கூற சொல்ல மறக்காமல் வரணும். அந்த மனசாட்சியையும் அந்த தைரியத்தையும் ஒரு மனுஷனுக்கு எப்போதும் கிடைக்கும். அது இல்லைன்னா என்ன பண்ணாது, எதுவுமே கிடைக்கவே கிடைக்காது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யாராவது ஜாம் பண்ணுங்க, அப்படியே எழுந்து, யாராவது எழுந்து ஜாம், மின்சன் எழுந்து ஜாம் பண்ணுங்க.